2 நாளைக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மினார் என்று சொல்லக்கூடிய பகுதியில, ஒரு பள்ளிக்கூடத்தின் மேல நடத்தப்பட்ட ஈரானுடைய தாக்குதல்ல 165 பச்சிளம் குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் இறந்தாங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தாண்டி இன்னைக்கு இஸ்பஹான் இன்னும் பல்வேறு இடங்கள், குறிப்பாக நட்டாஷா என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அணு உலைகள் மேல இன்னைக்கு அமெரிக்கா ஒரு கொடூர தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருக்கு. அணு உலைகளுடைய வெளிப்புறத்தில் ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல்னால பெரிய அளவு பாதிப்பு இல்லை. ஆனால் பெரிய தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டு விட்டால் இங்கே எண்ணெய் அந்த அணு கசிவு என்பது ஏற்பட்டுச்சுன்னா இன்னும் பெரிய அழிவு ஏற்படுத்தும். ஏன்னா இன்னொரு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஈரானில் நிலநடுக்கம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. அதை ஒட்டி பாருங்க, ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாராக ஆரம்பிச்சிருச்சு. அது எங்கேயோ வச்சு வெடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் நிலநடுக்கம் வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய சில போலியான செய்திகள் போகுது. நிலநடுக்கம் வந்தது உண்மைதான். 4.5 அல்லது குறைவான ரிக்டர் அளவு உள்ளது பதிவாச்சு. ஆனால் அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய நிலையை நோக்கி ஈரான் போகவே இல்லை. ஆனால் இந்த நிலைமையை ஒத்து தான் என்ன பண்ணுதுன்னா, ஏன்னா இந்த அணு உலைகள் மேலே தாக்குதல் இருக்குல்ல, இதெல்லாம் அனுசரித்து தான் இன்னைக்கு ஈரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஐநாவுக்கும் குறிப்பாக ஐஏஇ என்று சொல்லக்கூடிய இந்த அணு ஆயுத பரவல் தடை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு கீழே முறையிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் அணு உலைகள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இது கசிஞ்சிச்சுன்னா இன்னும் பெரிய அழிவு ஏற்படுத்தும் சொல்லக்கூடிய சர்வதேச விதிகளை மீறி செய்யக்கூடிய இந்த செயல்பாடை கண்டிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐஏஇஏ ஐநாவுக்கு இன்னைக்கு ஈரான் வந்து முறையிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாக இன்னைக்கு வந்து ஈரான் அணு ஆயுதத்தை தான் தயாரிக்குதான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இந்த ஐஏஇஏவே இன்னைக்கு ஒத்துக்குச்சு. அதோடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் பல ரிசர்ச் பண்ணிட்டோம், பல ஆய்வு செஞ்சிட்டோம், ஈரான்கிட்ட அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான எந்த வழித்தடங்களும் இல்லை, அவர்கள் அதை தயாரிக்குவதற்கான எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. இருந்த பொழுதும் அணு ஆயுதம் தயாரிக்குதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அமெரிக்கா மேற்குலகம் போட்டு அடிச்சிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் மனிதர்களுடைய அழிவை விரும்பலை. ஏன்னா மார்க்கம் இஸ்லாம் அதை கற்றுக் கொடுக்கல. ஆனால் 2018 சம்திங் நினைக்கிறேன், ஆயத்துல்லா கொமேனி ஒரு ஃபத்வா கொடுக்குறாரு, அணு ஆயுதத்தை தடை செய்கின்றேன், இதை தயாரிப்பது ஹராம், இது தடுக்கப்பட்டது மார்க்கத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. இப்படி எச்சரிக்கை கொடுத்து ஃபத்வா கொடுத்த ஒரு நாடா அணு ஆயுதத்தை தயாரிக்கும்? ஆனால் அணு ஆயுதம் வைத்துக்கொள்ளக்கூடிய உரிமை இருக்கான்னு கேட்டால் உரிமை இருக்கு. அமெரிக்கா வச்சுக்குது, இன்னும் பல்வேறு நாடுகள் வச்சுக்குது. ஏன் தனது நாட்டுக்காக ஈரான் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற கேள்வி ஏழலாம். ஆனால் ஈரான் அதை நோக்கி போல செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பயன்படுத்தி நாட்டுடைய வளர்ச்சியை முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிற நிலையில் இருந்து தான் இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இன்றைக்கி பயன்படுத்திட்டு இருக்கு. அதனால் ஆல்ரெடி ஐஏஇ இருக்குல்ல, இது வந்து இந்த போருக்கெல்லாம் முன்னாடி பல முறை விசிட் பண்ணியிருக்கு. ஈரானுக்கு விசிட் பண்ணி அந்த அணு உலைகளே செக் பண்ணியிருக்கு. உண்மையாக அணு உலையில் வந்து இவங்க சரியான நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறாங்களா யுரேனியத்தை, இல்லை வேறு நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லக்கூடிய பல்வேறு ஆய்வுகளை கூட செஞ்சு முடிச்சு அதோடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருச்சு. சப்மிட் பண்ணியும் அந்த நிலை வந்தும் இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க, அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிக்குது அப்படிங்கிற ஒரு போலியான செய்தியை தொடர்ந்து இந்த மேற்குலக ஊடகங்கள் பரப்பிட்டு. அடுத்து ஈரான் சம்பந்தமான ஒரு ரகசிய கூட்டத்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டில் ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்கள்லாம் ஒன்று கூடி பேசுகிறாங்க. அந்த கூட்டம் முடிஞ்ச பின்னாடி இந்த கூட்டத்துடைய ஒரு முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடிய எலிசபெத் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்க. இதில் இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயத்தில் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும், ட்ரம்ப் எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் திட்டமிடல் இல்லாமல் இந்த போரில் இறங்கிட்டாரு, அது எனக்கு மிக மிக கவலை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு எலிசபெத் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டை வெளியே விடுச்சிட்டாங்க. ஏன்னா எந்த திட்டமிடல் இல்லாமல் தான் இன்னைக்கு ட்ரம்ப் இறங்கி வந்து செயல்பட்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்றம் இருக்குல்ல, அமெரிக்காவுடைய நாடாளுமன்றம், இதை கூட்டி எல்லா கட்சிகளுடைய ஆலோசனை அடிப்படையில் தான் இந்த போரை ஈரான் மேலே ஏற்படுத்தியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது. அவருடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் இன்னைக்கு இந்த போரை ஈரான் மேலே கட்டவிழ்த்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆபத்தான நிலையை நோக்கி கொண்டு போகுது. அதுவும் தனது சொந்த சில பிரச்சனைகள் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் முதல் கொண்டு மறைப்பதற்காக இது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா நிச்சயமாக இதன் பதிலடி மிகவும் கொடூரமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் தங்களது கருத்துக்களை ஈரான், சவுதி அரேபியா மற்றும் யுஏல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதரகத்தின் மேலே ஒரு தாக்குதலை கொடுத்துருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. இந்த தாக்குதலுக்கு அடுத்தடுத்து பல்வேறு அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தூதரகங்களை இலக்கு வச்சு இன்னைக்கு தாக்குதலை கொடுத்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த போர் 3ஆம் உலக போரா மாறும் அப்படிங்கிற கேள்வி பல நபர்கள் கேட்கக்கூடிய சமயத்தில் இது மாறக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த அரபு அடிமை நாடுகள் இருக்குல்ல, இதற்கு உதவுவதற்காக இந்த ஜெர்மனி, இத்தாலி, பிரிட்டிஷ் போன்ற நாடுகள் வர்றேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சில தகவல்களை கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அவங்க உள்ளே வந்தாங்கன்னா ரஷ்யா, சீனாவுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடிய பட்சத்தில் இது 3ஆம் உலக போர் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த நான் நேற்றே சொன்ன ஒரு 16 நாடுகள் மேலே தொடர்ந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அதில் இந்த மேற்குலகத்தை சார்ந்த நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சைப்ரஸ் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த சைப்ரஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துடைய பிரிட்டிஷுடைய சில பகுதிகள் இருக்குது, கடற்படை இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து பலஸ்தீன் மேலே தாக்குதல் நடத்துறது, ஈரான் மேலே நடத்துறது, யமன் மேலே நடத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் செயல்பட்டுருக்கு. ஸோ இந்த சைப்ரஸ் மேலே தான் இன்றைக்கி ஒரு தாக்குதலை வந்து ஈரான் கொடுத்துருக்கு. அந்த தாக்குதலில் ஒரு சிறு சேதம் என்பது அது அடைஞ்சிருக்கு. ஸோ இதற்கு உடனடியாக பிரிட்டன் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு பாதுகாப்புக்கான ஒரு பிரம்மாண்டமான கப்பலை சைப்ரஸை நோக்கி அனுப்பியிருக்கு. ஸோ இப்போ இதற்கு பதிலடி கொடுக்க இனி மேற்குலக நாடுகள் உள்ளே இறங்குச்சு அப்படின்னா இது 3ஆம் உலக போரை நோக்கி தான் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்மளை பார்க்க முடியுது. இல்லை அடுத்த ஒரு செய்தி என்னென்னா,
இந்த சியா சன்னி பிரச்சனையை பற்றி கடந்த 3-4 நாளாக பல நபர்கள் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. அதில் ஒரு விஷயத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயந்தான், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹமாஸ் என்ற அமைப்பு இருக்குல்ல, இதோடைய தலைவர், அதாவது அல் கஸ்ஸாம் பிரிகேட்டுடைய பொறுப்பில் இருந்தவர், ஹமாஸுடைய முக்கிய தலைவராக இருந்த மருகும் யஹ்யா சின்வர் ஒரு மேடையில் தெளிவாக சொல்கிறார். என்னென்னா, எந்த அரபு அடிமை நாடுகளும் இந்த விடுதலை பலஸ்தீனுக்காக ஒரு எட்டு கூடி எடுத்து வைக்கல, ஒரு சின்ன நகர்வு கூடி நகர்த்தலை. அவர்கள் எல்லாமே வாயில் வடை சுடக்கூடிய இடத்துல தான் இருந்தாங்க. அரபுகள் அடிமைகளாக இருந்து பழங்கிட்டாங்க. ஆனால் இந்த போர்க்களத்தில் விடுதலை பலஸ்தீனில் அல் அக்ஸாவை மீட்க வேண்டும் என்ற இந்த உயரிய போராட்டத்தில் எங்களுக்கு தோளோடு தோள் நின்ற உற்ற நண்பன், எங்களுக்கான அனைத்து தளவாடங்களை கொடுத்த நண்பன் ஈரான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாரு. யார்? மறைந்த மர்ஹூம் ஹமாஸுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய யஹ்யா சின்வர். ஆனால் இன்றைக்கி பல நபர்கள் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, போர் ஆரம்பித்ததுலேருந்து 2023 அக்டோபர் 7 இது வரைக்கும் ஈரான் என்ன செஞ்சிச்சு பலஸ்தீனுடைய விடுதலைக்காக? எங்கேயாவது இடத்துல பேசியிருக்குமா? ஆயத்துல்லா கொமைனி ஏதாவது இடத்துல கண்டனம் தெரிவிச்சிருக்காரான்னு கேட்டால் இதுவரையிலும் அவர்கள் சைட்லேருந்து பெரிய கண்டனமோ அல்லது எச்சரிக்கைகளோ அல்லது நேரடியான பலஸ்தீனுக்கு ஆதரவான தாக்குதலையோ ஏன் ஏற்படுத்தலைன்னா, இதுதான் ஜியோ பொலிட்டிக்கல், இதுதான் புவிசார் அரசியலுடைய புரிந்துணர்வு. ஈரான் என்றைக்குமே நேரடியாக இந்த விஷயங்களை தலையிடாமல் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டை பயன்படுத்தி தான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு. குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை எடுத்துக்கோங்க. பலஸ்தீனுடைய விடுதலை போரில் ஹிஸ்புல்லா இந்த ஹமாஸ் போன்ற இந்த பலஸ்தீனுக்குள்ளே இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கு எந்தளவு வலு சேர்த்திருக்கும்? பலஸ்தீன் உள்ள இந்த போராட்ட களங்களில் ஹமாஸ் இன்னும் பல்வேறு அல் குட்ஸ் பிரிகேட்டர், இப்னு ஜண்டால் போன்ற பல பிரிகேட்டர் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் பலஸ்தீனுக்கு வெளியே இருந்து, வெளி ரீசனில் இருந்து ஈரான் இஸ்ரேலுடைய குறிப்பாக சர்வேலன்ஸை அடித்து நொறுக்கக்கூடிய வேலை யார் செஞ்சால்? ஹிஸ்புல்லா தான். ஹிஸ்புல்லா யார்? சன்னி முஸ்லீமா? அவர்கள் ஷியா முஸ்லீம்களுடைய பிரிவுக்கு கீழே தானே வர்றாங்க. நேரடியாக ஹிஸ்புல்லா ஈரானுடைய உதவி பெற்றுக்கொண்டு தானே இருக்குது. அப்போ இந்த ஈரான் என்பது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டை ஈடுபட வச்சுட்டு இருக்குது, அதற்கான வழிகாட்டுதலை கொடுத்துட்ருக்கு. ஹவுதிக்கள் அன்சாருல்லாக்கள் யாருக்காக அடித்தாங்க? பலஸ்தீனுக்காக. அப்போ அவர்கள் யாருடைய உதவியை பெற்று அடித்து கொண்டிருந்தார்கள்? ஈரானுடைய உதவி. ஹிஸ்புல்லாக்கள் யாருடைய உதவியை பெற்று அடித்து கொண்டிருந்தார்கள்? ஈரானுடைய உதவி. அப்போ மறைமுகத்தில் அது செய்யக்கூடிய அனைத்து படிகளும் விடுதலை பலஸ்தீனுக்காக லக்ஸாவை மீட்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய சமயத்தில் 3 வருஷம் எதுவுமே பேசலை, இப்போ வந்து குதிக்கிறாங்களா, ஊங்குறாங்களான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் இன்னைக்கு உளரக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு ஹமாஸ் என்ற அமைப்பு அவங்க சன்னி தான். ஆனால் சன்னி சியா அவங்க ஒரு வேறுபாடு கிடையாது. 2 பேருடைய ஒற்றுமையோட இலக்கு என்னென்னா, 2 பேரும் லக்ஸாவை மீட்க வேண்டும். மத்திய கிழக்கில் வந்து அமெரிக்க ஆதிக்கத்தை இங்கிருந்து விரட்ட வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தில் தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அடுத்து இன்றைக்கி ஈரான் மேலே நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு இன்றைக்கி ஹமாஸ் என்ன பதிலடி கொடுத்துட்ருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹமாஸ் சற்று மௌனமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஈரான் போரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி மறந்துட்டோம். பலஸ்தீனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பேசுகிறதே கிடையாது. பலஸ்தீனுடைய நிலைமை என்ன தெரியுமா? கடந்த 2 நாட்களில் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான நபர்கள் பல்வேறு இடங்களில், அதாவது காசாவிலையும் வெஸ்ட் பேங்க்லையும் சேர்த்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தகவல் வருது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அல் கஸ்ஸாம் பிரிகேட்டர், அதாவது கஸ்ஸாம் பிரிகேட்டர் அப்படிங்கிறது இராணுவ பிரிவு, ஹமாஸ் அப்படிங்கிறது அரசியல் பிரிவு. இந்த 2 பேத்துக்கு மத்தியில் சில கருத்து முரண்பாடுகள் இருப்பது போல தோன்றுகிறது. ஏன்னா பெரிய லெவலில் இன்றைக்கி ஹமாஸ் ஈரான் குறித்து பேசுவதில்லை. ஹமாஸ் கரெக்டாக வந்து ஹமாஸுடைய தலைவர் காலித் மிஷல் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இறுதியாக ஆயத்துல்லா கொமேனிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரை, ஈரானுடைய தலைவரை சந்தித்தார். அதுக்கப்புறம் பெரிய லெவலில் தொடர்பு இல்லை. ஆனால் இந்த பக்கம் அல் கஸ்ஸாம் பிரிகேட்டர் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்குது. ஈரானுடைய தலைவர் ஆயத்துல்லா கொமேனியுடைய மறைவுக்கு வந்து பெரிய வருத்தம் தெரிவிச்சிருக்கு. அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கி பலஸ்தீனில் போராடிட்டு இருக்காங்க. அப்போ இதன் மூலம் பலஸ்தீனுடைய பிரச்சனை என்பது இங்கே டைவர்ட் ஆயிடுச்சு. பலஸ்தீனுக்குள்ளே என்ன ரகசியமாக நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை பேசப்படாமல், கவனிக்கப்படாமல் இன்னைக்கு இருப்பது அப்படிங்கிறது உள்ள ஒரு வருத்தமான செய்தியாகவே இறுதியாக இன்னைக்கு இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு மத்தியில் மிகப்பெரிய போர் மூண்டனால பெட்ரோலுடைய விலைகள், டீசலுடைய விலைகள் மிகப்பெரிய அளவில் ஏறப்போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி காட்டு தீ போல நேற்று முழுக்க பரவிட்டு இருந்துச்சு. இதனால் இந்தியாவில் பல்வேறு இடங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் கூட்டம் அலை மோதுது. ஏன்னா பெட்ரோலை வாங்கி வச்சுக்குவோம், நம்ம டீசலை வாங்கி வச்சுக்குவோம், விலை கூடிருச்சுன்னா நம்ம எங்கே போய் ஊற்ற முடியும்னு சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகள் இன்றைக்கி பரவிட்டுருக்கு. ஸோ அந்தளவு விலை என்பது இன்றைக்கி கூடுவதற்கான சூழல் என்பது சற்று குறைவு தான். பெரிய அளவில் கூடாது, அதிகபட்சம் ஒரு 4 ரூபா 8 ரூபா அப்படி கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து கச்சா எண்ணெயுடைய உற்பத்தி இங்கே தடைபட்டிருக்கு. சுத்திகரிப்பு ஆலைகள் எல்லாமே இன்றைக்கி வந்து பெரிய அளவில் தடைபட்டிருக்குது, உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் இருக்குது. குறிப்பாக இந்த ஹர்மூஸ் நீரிணை இருக்குல்ல, அதை குறித்து வைரமுத்து கூட பேசியிருந்தார். ஹர்மூஸ் நீரிணை வந்து முறக்கப்பட்டுச்சுன்னா மேற்காசிய நாடுகள் பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதனால் வந்து இது எங்கேயோ நடக்கிற விஷயம் கிடையாது, நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம தெருவில் நடந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும், அதுபோல் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வைரமுத்து கூடி பேசியிருந்தார். ஸோ இந்த ஹர்மூஸ் நீரிணை, இந்த போருடைய தாக்கம், கச்சா எண்ணெய் உற்பத்தியுடைய நிலை கம்மி, சுத்திகரிப்பு ஆலையுடைய பாதிப்பு அப்படிங்கிற பல விஷயங்கள், இதன் மூலம் பங்குச்சந்தையுடைய வீழ்ச்சி, குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய குவைத், கத்தார் போன்ற பங்குச்சந்தைகள் மூடப்பட்டிருக்கனால அவர்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்கெல்லாம் கோல்டுலையும் டாலர்லையும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறனால தங்கத்துடைய விலை கூடுவதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்
பொருளாதார ரீதியான சிக்கல்கள் உண்மையாகவே இங்கே வந்து நிலவி கொண்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்து தான் இந்த போரை வந்து நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த போரில் பிரதானமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போரில் ஒரு மதவாத சக்தி ஒரு அமைதியாக தன் நாட்டை வழிநடத்தி மக்களுடைய நலனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் ஒரு உயரிய இடத்தை ஒரு உயரிய வளர்ச்சியை தன்னிச்சையோடு சுயமரியாதையோடு இரையச்சத்தோடு நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஈரானுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் தான் இன்னைக்கு மேற்குலகமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய சகோதர முஸ்லீம் நாடுகளும் இன்னைக்கு ஈரானை அழிக்க கங்கணம் கட்டி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதோடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த போர் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.